ஜாவா ப்ரோக்ராமிங் உடைய 7th வீடியோ. இந்த வீடியோவில் பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங் அதோடைய எல்லா கான்செப்ட்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோவாக போடுறத விட ஒரே வீடியோவாக போட்டால் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக போட்டாச்சு. ஸோ இப்போ பிரான்ச்சிங்னா என்ன, லூப்பிங்னா என்ன? பிரான்ச்சிங்னா டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து ஒரு இடத்துல வந்து வேல்யூஸ் வந்து நிற்கும். அந்த வேல்யூஸை பொறுத்து எந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் இது எல்லாமே. இது மூணும் பிரான்ச்சிங் அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ளே வரும். ஸோ இந்த மூணை வச்சு எந்த மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா என்ன மாதிரி கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்தெந்த வேல்யூக்கு என்னென்ன மாதிரி கோட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதி வச்சிட்டோம்னா ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த வேல்யூவை பொறுத்து டெசிஷன் எடுத்து கரெக்டாக அந்த பார்ட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் பிரான்ச்சிங்கை பற்றின பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ இந்த பிரான்ச்சிங்கில் 3 கைண்ட்ஸ் இருக்குது டெசிஷன் மேக்கிங்கில். இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸு, ஸ்விட்ச். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பிரான்ச்சிங் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, கீழே இங்கே சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப்னு ஒரு கீவேர்டு, அந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே என்ன கோடு எழுதியிருக்குமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும், எதுவுமே வேறு எதுவுமே பண்ணாது. இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் காலங்காலமாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ப்ரோக்ராம் ஆர்டர் ஈவன் தான். இப்பயும் அதே யூஸ் பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு ஒரு நம்பர். ஐங்கிறது ஒரு நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து ஈவனாக இருக்கா, ஈவன் நம்பரான்னு மட்டும் செக் பண்ண போகிறோம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. ஐ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஐயோட வேல்யூவை மாடுலஸ் 2 பண்ணால் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். கரெக்டாக? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இஃப், இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். ஐயோட வேல்யூவை மாடுலஸ் 2 பண்ணிப்பார். அதில் வர்ற வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பிளாக்குள்ளே வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை அது 0 இல்லாமல் 1 இருந்துச்சுன்னா இந்த பிளாக்குள்ளே வராமல் கண்ட்ரோல் அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். வேறு எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ ஐயோட வேல்யூ 10, மாடுலஸ் 2 வந்து ஆக்சுவலாக 0. அப்போ கண்டிப்பாக இது ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். ரன் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இதை 11ன்னு மாற்றுறேன். இப்போ இது கண்டிப்பாக மாடுலஸ் 2 வந்து ஆன்சர் 1. அப்போ 0 கிடையாது. கண்டிஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே வராது, இங்கே வெளியே வந்துடும். அப்போ எந்த நம்பரும் பிரிண்ட் ஆகாது. கன்சோலே வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கன்சோல் வரல. நான் ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஓவர்னு ஒரு லைன் அடிச்சு வைக்கிறேன் கடைசியாக. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த லைன் பிரிண்ட் ஆகுறதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஓவர்னு வந்துருச்சா? ஸோ மாடுலஸ், அதாவது 11 மாடுலஸ் 2 வந்து 0 கிடையாது. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த பிளாக்குள்ளே வராமல் வெளியே வந்துருச்சு. ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸாக்டாக இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், கூட அடிஷ்னலாக ஒரு பிளாக் வரும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் சின்டெக்ஸ். ஒரு இஃப் கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்குள்ளே இருக்கிற இஃப் பிளாக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணாது. ஆனால் இஃப் எல்ஸில் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ்னு ஒரு பிளாக் கொடுத்துருப்போம். அது ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் எல்ஸுக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ரோக்ராமில் இஃப்லேயே அப்படியே எல்ஸ் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட். இப்போ மாடுலஸ் 2 0 இருந்தால் ஈவன் நம்பர், இல்லைன்னா எல்ஸ்னு ஒரு கீவேர்டு போட்டு ஆட் நம்பர்னு போட்டேன். அப்போ முன்னாடி வந்து 10ன்னு போட்டு பார்ப்போம். கண்டிஷன் வந்து ஆக்சுவலாக இது ட்ரூ. 10 மாடுலஸ் 2 வந்து 0 ட்ரூ ஆகி ஈவன்னு பிரிண்ட் ஆகணும்.
ஈவன் நம்பர்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து 11ன்னு மாத்துறேன். அப்போ 11 mod 2 0 இல்லை 0 கிடையாது 1. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இதுக்குள்ளேயே போகக்கூடாது. இதுக்குள்ளே போகலைன்னா கண்டிப்பாக எல்ஸ் பிளாக்குள்ளே போகணும். அப்போ எல்ஸ் பிளாக்குள்ளே போனால் ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். வந்துருச்சா? ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இஃப் எல்ஸை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இஃப் எல்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான். ஆனால் நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட்லாம் வந்து ஜாவாவோட ஸ்டேட்மெண்ட், அதனால இந்த கான்செப்டோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ட்டு தான் இது ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இஃப் எல்ஸும் வந்து சிங்கிள் பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா இஃபாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக்கு, இஃப் எல்ஸாக இருந்துச்சுன்னா 2 பிரான்ச் தான். ஆனால் ஸ்விட்ச் மட்டும் அப்படி கிடையாது, மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்விட்சோடைய சின்டாக்ஸ் பாருங்கள். ஸ்விட்ச்குள்ளே ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுப்போம். அந்த சாய்ஸோட வேல்யூ எந்த கேஸ்க்கு ஈக்குவல் ஆகுதோ, அதாவது கேஸ் ஸ்பேஸ் 1, கேஸ் ஸ்பேஸ் 2, இல்லைன்னா கேஸ் ஸ்பேஸ் ஏ, கேஸ் ஸ்பேஸ் பி, அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்போம். எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கோ, அதாவது இதில் கொடுக்குற வேல்யூ எந்த கேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த கேஸுக்கும் பிரேக்குக்கும் நடுவில் என்னென்ன கோட் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நீங்கள் 10 கேஸ் தான் போடணும், 20 கேஸ் தான் போடணும் இல்லை, எத்தனை அன்லிமிட்டெட் கேஸ் போட்டுக்கலாம். டிஃபால்ட் கேஸ்னு ஒன்று இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்விட்சில் ஆக்சுவலாக நம்பர் கொடுக்கலாம். நான் டேரெக்டாக இப்போ C++ல வந்து ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே ஸ்ட்ரிங் கொடுக்க முடியாது. நம்பர் இல்லை கேரக்டர் தான் கொடுக்கணும். இதில் ஸ்ட்ரிங் கொடுக்கலாங்கிறதுனால நம்பர் கேரக்டரும் கொடுக்கலாம். நான் இதில் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் நேமை தான் சாய்ஸாக வச்சுக்க போகிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸ்விட்சுக்கு நேம் அதாவது இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை இதுக்கு அனுப்புகிறேன். கேஸ் ஸ்பேஸ் சரி. இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ஸ்விட்ச்னுங்கிற கீவேர்டு அதுக்குள்ளே என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள், அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ, கேஸ் சந்தோஷ்னு ஒரு இது, கேஸ் கவின்னு ஒன்று, அடுத்து கேஸ் பிரேம். இப்போ இந்த நேம் எந்த நேமோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. எதோடையும் மேட்ச் ஆகல. நம்ம இப்போதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நேம் போடுவோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நேம் எந்த கேஸோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். இந்த கேஸோட மேட்ச் ஆகுது. அப்போ இந்த கேஸ்க்கும் இந்த பிரேக்கும் நடுவில் என்னென்ன லைன் இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இது இன்ஜினியர். கவின்னு கொடுத்தா இன்ஜினியர்னு வரும், சந்தோஷ்னு கொடுத்தா ப்ரொஃபஸர்னு வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். இன்ஜினியர் வந்துச்சா? இப்போ நம்ம இதை மாற்றி கொடுப்போம். ப்ரொஃபஸர்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இதில் இல்லாத ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இல்லாத ஒரு நேம் கொடுத்தா எம்டி அவுட்புட் தான் வரும். ஸோ இப்போ 3 கேஸ்லையும் இப்போ நம்ம எப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் 3 கேஸ்லையும் 3 கேஸ் மட்டும் இல்லை, எத்தனை கேஸ் எழுதினாலும் இந்த கேசஸ்லேயே மேட்ச் ஆகாத ஒரு டேட்டா கூட யூசர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டிஃபால்ட்னு ஒரு கேஸ் இருக்குது. டிஃபால்ட் கோலன், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 3 பேர்ல இல்லாத ஒரு நேம் யூசர் இன்புட் கொடுத்தா நாட் இன் லிஸ்ட்னு பிரிண்ட் ஆகணும்.
அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் கேஸ். கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா எந்த கேஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் கேஸ் ரன் ஆகும். ஸோ நாட் இன் லிஸ்ட்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எதுக்கு பிரேக் போடுறோம்னு ஒரு கேள்வி வரும். நான் இப்போ இந்த பிரேக் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷ்னு நான் போட்டு ரன் பண்ணுறேன். பாருங்க, இப்போ சந்தோஷ்னு போட்டதுனால என்னென்ன வருது? ப்ரொஃபஸர் இன்ஜினியர்னு வருது. சந்தோஷ்னு போட்டால் ப்ரொஃபஸர் வரணும். அது வந்ததும் இல்லாமல் மறுபடியும் அடுத்த கேஸ் போய் இன்ஜினியர்னு வருது. ஸோ அப்போ என்ன, பிரேக் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த கேஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த கேஸ்க்கு அப்புறம் வர கன்சிக்யூட்டிவ் கேசஸ் வரைக்கும் எப்போ பிரேக் ஆகுதோ அது வரைக்கும் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரேக். அதுக்கு தான் பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம நம்பராக கூட கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸ் 25, 26, 27. ஏன்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு நினச்சக்கூடாது, இன்டிஜரும் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஏஜ்னு ஒரு வேரியபிள், அந்த ஏஜை வந்து ஸ்விட்சுக்குள்ளே கொடுத்தாச்சு. இந்த நம்பரோட எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த எந்த நம்பரோ அந்த நம்பரோடைய வேர்ட்ஸை மட்டும் போட்டிருக்கு. இப்போ 25ன்னு போட்டால் 25ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ வந்துருச்சா? இதுதாங்க ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து 3 கேஸ் தான் போடணும்லாம் இல்லை, எத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ் வேணால் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக டிஃபால்ட்னு ஒரு கேஸ் போட்டுருங்க. ஸோ எந்த கேஸில் மேட்ச் ஆகலைனாலும் ஃபைனலாக டிஃபால்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம அடுத்தது அதாவது இது வரைக்கும் பிரான்ச்சிங் பார்த்துட்டோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இது 3 ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் கிடையாது. நிறைய பேர் இஃப் லூப்னு சொல்லுவாங்க பேசும்போது. ஸோ கவனித்து பேசணும். இஃப் எல்ஸு ஸ்விட்ச் 3மே ஸ்டேட்மெண்ட், அது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து லூப்பிங் வந்துருக்கும். லூப்பிங்னா என்னென்னா சேம் கோடு, அதாவது சேம் லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதுதான் லூப்பிங். இந்த லூப்பில் வந்து 3 கைண்ட்ஸ் இருக்குது ஜாவாவில். ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். இது இல்லாமல் ஃபார் ஈச் லூப் ஒன்று இருக்குது, அது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அது கொஞ்சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லூப்பு. இதில் ஜென்ரலாக 3 லூப் இருக்குது, ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். ஃபார் லூப்புடைய சின்டெக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபாருங்கிற கீவேர்டு வரும், அந்த ஃபாருக்குள்ளே 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் ஆகும், ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதுதான் ஆர்டர் ஆக்சுவலாக. ஸோ இது 3 இருக்கிறதுனால இந்த 3 ஆர்டர் கிடையாது. இனிஷியலைஸ் பண்ணுவோம் வேரியபிளை, கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்க பட்சத்தில் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இந்த 3க்கும் நடுவில் செமிகோலன் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இப்போ இதை நம்ம கோடில் பார்ப்போம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் இன்டிஜர் int I equal to 1, I less than 101, I plus plus. ஸோ இதுதான் சாம்பிள் ஃபார் லூப். ஸோ I வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும், ஐயோட வேல்யூ ஒரே ஒரு டைம் தான் இனிஷியலைஸ் பண்ணும். ஃபார் லூப்பில் கண்டிஷன் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது இனிஷியலைசேஷன் ஆகும். ஐங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வேல்யூ 1ன்னு போட்டுரும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து 101ஓட கம்மியாக இருக்கா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ உள்ளே போகும். ஐயோட வேல்யூ என்ன, ஆக்சுவலாக 1 செகண்ட்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டுக்கு வரும். அந்த 1ங்கிறது வந்து இப்போ I ப்ளஸ் ப்ளஸ்ஸாக, அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், இந்த இடத்துக்கு போகாது. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், 101ஓட ஸ்மால், மறுபடியும் பிரிண்ட் ஆகும் 2 செகண்ட்ஸு. மறுபடியும் இங்கே வரும் 3 செகண்ட்ஸு, கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ, பிரிண்ட் ஆகும். ஸோ இது கண்டினியூஸாக இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும், ஸோ ப்ராப்ளி 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அது என்னன்னா லூப்பிங் ஏன் சொன்னோம்னா இதே லைன் ஆஃப் கோடு, இந்த லைன் ஆஃப் கோடு தான் 100 டைம் இந்த லூப் படி எக்ஸிக்யூட் ஆக போகுது. இதை நம்ம 100 டைம் பிரிண்ட் பண்ண மாட்டோம், அதாவது டைப் பண்ண மாட்டோம். ஒரே லைனை டைப் பண்ணிட்டு 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 1000 டைம், எத்தனை டைம் வேணாலும் லூப்பிங்கில் போட்டுக்கலாம்.
ஸோ அதிக லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் நம்ம டைப் பண்ண தேவையில்ல. டைம் டைம் சேவ் ஆகும். பார்த்தீங்களா கரெக்ட்டா? 1, 2, 3, 4, 5, 6 டில் 100 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ இதே பிரிண்ட் பண்ணணும்னா, நான் லூப் இல்லாம இத பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி போடணும். 1 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ். வெறும் 5 செகண்டுக்கே எனக்கு 5 லைன் ஆயிருச்சு. ஆனா அ இத நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஜெனரல் லூப்போட யூசேஜே தான். 5 செகண்ட் தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடிஞ்சது. 5 லைன் ஆச்சு. ஸோ ஆனா இதுல 5லயும் என்ன காமன்னா, செகண்ட்ஸ் எல்லாமே காமன். நம்பர் மட்டும் மாறுது. பிரிண்ட் பண்றது தான் ஒரே வேலை. ஸோ ஒரே கான்செப்ட், ஒரே வேலைய வந்து மறுபடியும் செய்யறதுக்கு பதிலா லூப்ல போட்டு விட்டுறலாம். அதே வேலைய. அந்த வேல்யூவ மட்டும் அதுவே இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும். இது 100 கிடையாது. 1000 வேணாலும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க வேல்யூ மட்டும் மாத்துனா போதும். பாருங்க. 1000 1001 போடுறேன். அப்பதான் 1000 வரைக்கும் வந்து நிக்கும். வந்துச்சா? ஸோ இவ்வளவுதான். இது நம்ம 1000 லைன் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கு தான் ஒரே சேம் லைன் ஆஃப் கோட்ஸ் கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும். ஸோ இதுதான் லூப்பிங். ஃபார் லூப் உடைய எக்ஸாம்பிள் இதுதான். அடுத்த டைப் ஆஃப் லூப் வந்து வைல் லூப். வைல் லூப் உடைய சின்டாக்ஸ் என்னன்னா, வைல்ங்கிற கீவேர்டு, அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள போகும், கோட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம டெவலப்பர் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோமா, டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு அதை இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணிட்டு மறுபடியும் அகைன் கண்டிஷன் செக் பண்ணுவார். ட்ரூ ஆச்சுன்னா மறுபடியும் ரன் ஆகும், மறுபடியும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், மறுபடியும் கண்டிஷன் செக். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். இது நம்ம கோட்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். int I equal to 100ன்னு வச்சுக்குவோம். while I greater than 0. ஐயோட வேல்யூ ஆக்சுவலாக 100. 0வோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இருக்கிற எப்போ எல்லாம் 0வோட கிரேட்டாக இருக்கோ அப்போ எல்லாமே இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். greater than 0. ஐயோட வேல்யூ வச்சு பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும்? 100 கிரேட்டர் than சிம்பிளா மாற்றி போட்டேன். 100 greater than 0 கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். 100 greater than 0 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் கண்டிஷனுக்கு வரும். அதாவது இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணி டிக்ரிமெண்ட் வைக்கணும். I மைனஸ். ஏன்னா இப்போ நான் இதை டிக்ரிமெண்ட் வைக்கலன்னு என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 100 greater than 0 பிரிண்ட் ஆயிரும். மறுபடியும் மைனஸ் வரும்போது 100 - 1 99 மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். 99 greater than 0 99 greater than 0 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் டிக்ரிமெண்ட் 98 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் டிக்ரிமெண்ட் 97. ஸோ டில் 0 வரைக்கும் வரும். இதை நம்ம ரன் பண்ணுவோம். வச்சா 100ல இருந்து கரெக்டாக 1 வரைக்கும் 0 வந்துருச்சுன்னா ஐயோட வேல்யூ 0 வருது. இப்போ லாஸ்ட்டாக 1 greater than 0ங்கிற இடத்துக்கு வரும். மறுபடியும் டிக்ரிமெண்ட் ஆகும்போது 0ன்னு வந்துடும். 0 greater than 0வான்னு பார்த்தா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ உள்ள வராமல் வெளியே வந்துடும். அதான் நமக்கு இதில் கிடைச்ச அவுட்புட். பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல I மைனஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன ஒன்று யோசிச்சு பாருங்க. I greater than 0 தான் பிரிண்ட் ஆகும். 100 தான் இருக்கும். 100 greater than 0ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். டிக்ரிமெண்ட்டாக இன்க்ரிமெண்ட்டாக எதுவும் ஆகாதனால ஐயோட வேல்யூ அதே தான். ஸோ 100 greater than 0வான்னு செக் பண்ணும். மறுபடியும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரே வேல்யூ தான். ஐயோட வேல்யூ 100 மட்டும் தான். அப்போ ஐயோட வேல்யூ எந்த காலத்துலையும் 0க்கு ஈக்குவலாக வராது. ஸோ ஐயோட வேல்யூ எந்த காலத்துலையும் 0வோட அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் லூப்னு சொல்லுவாங்க. இது இந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம ரன் பண்ணலாம். நம்மளே ஸ்டாப் பண்ணாத வரைக்கும். பார்த்தீங்களா? இது போயிட்டே இருக்கு. நான் இப்போ நிறுத்தவே இல்லை. இந்த கர்சர் பாருங்க. இந்த ஸ்க்ரோல் பார். இப்போ நான் இதை விட்டேன்னா இந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். நிற்கவே நிற்காது. இப்போ நம்மளே இங்கே ஸ்டாப் பட்டன் கொடுத்து ஸ்டாப் பண்ணாதான் உண்டு. கமாண்டில் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணாதான் உண்டு. அது வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இன்ஃபைனைட் லூப். இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் இருந்தே ஆகணும். ஸோ உங்களுக்கு வைல் லூப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்தது டூ வைல் லூப்பு. டூ வைல் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, வைல் லூப்பில் கண்டிஷன் வந்து இங்கே எடுத்தோன்னே என்ட்ரிலேயே இருந்துச்சு. ஆனால் டூ வைலில் இங்கே இருக்காது. டூன்னு ஒரு கீவேர்டு, ப்ராக்கெட்டு, அப்புறம் முடியிற இடத்துல இருக்கும். ஸோ எக்ஸிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, வைல் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவாங்க. என்ட்ரி ஆகும்போதே கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரும். டூ வைல் வந்து எக்ஸிட் செக் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷன் என்ன இருக்குங்கிறதுலாம் தேவையில்லை. டூ வைலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு தடவை கூட எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அப்போ எந்த காஸ்ட்லேயும் கண்டிஷன் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஃபெயிலாக இருந்தாலுமே உள்ளே இருக்க கோடு ஒரு தடவை ரன் ஆகிட்டு அப்புறம் தான் கண்டிஷன் ஃபெயிலுன்னு வெளியே வரும். நான் உங்களுக்கு இதை கோடில் காட்டுறேன். அந்த வைலை அப்படியே டூ வைலாக மாற்றுவோம். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வைலில் என்ன வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ரன் பண்ணிவிட்டு அதை அப்படியே டூ வைலாக மாற்றும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 வரைக்கும் வந்துச்சா? இப்போ இன்னொன்று பண்ணுவோம். ஐயோட வேல்யூ 0னே வைப்போம். இதை வந்து அப்படியே டூ வைல் லூப்பாக மாற்றுவோம். இப்போ ஆக்சுவலாக ஐயோட வேல்யூ 0 தான். நம்ம கண்டிஷன் படி ஐயோட வேல்யூ கிரேட்டர் than 0வா இருக்கணும். ஒருவேளை கிரேட்டர் than 0வா இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. நம்மளோட பழைய வைல் லூப் படி நம்ம ஐயோட வேல்யூ 0னே வச்சுருக்கோம். டூ வைல் போட்டிருக்கோம். அதே கோடு தான் பிரிண்ட் பண்ணிவிட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அதே கண்டிஷன் தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன வித்தியாசம். ஆக்சுவலாக 0 வந்து உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ நமக்கு இது பிரிண்ட் ஆகிருக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் வைலுக்கும் டூ வைலுக்கும் இருக்க வித்தியாசமே. இதுவே வைலாக இருந்துச்சுன்னா வைல் வந்து இந்த வைல் வந்து இந்த இடத்துலயே இருந்திருக்கும். இந்த இடத்துலயே இருந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு எடுத்தோன்னே ஐ வந்து 0க்கு ஈக்குவலாக, அதாவது 0வோட கிரேட்டர் தானா இல்லை அப்படின்ட்டு உள்ளேயே போயிருக்கிறது வெளியே வந்திருக்கும். நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்திருக்கும். கரெக்டான அவுட்புட் இல்லை, வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான அவுட்புட். ஆனால் நமக்கு டூ வைலுங்கும் போது கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ அட் எனி காஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க பட்சத்தில் எத்தனை தடவை ட்ரூவாக இருக்கோ அத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஐ 0ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு டைம், அதாவது டைரெக்டாக எதையுமே செக் பண்ணாமல் ஐ வந்து 0 எதையுமே செக் பண்ணாமல் உள்ளே வந்து ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுது. ஐயோட வேல்யூ என்ன 0 இஸ் கிரேட்டர் than 0 பிரிண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ணுது. ஐயோட வேல்யூ வந்து -1 ஆகும். அதுக்கப்புறம் வைல் ஐ கிரேட்டர் than 0 ஆனால் கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஆல்ரெடி ஃபால்ஸு, டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ் ஆனால் வெளியே வந்துடுது. ஸோ வைலுக்கும் டூ வைலுக்கும் இதுதான் வித்தியாசம். வைல் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு, என்ட்ரு ஆகும்போதே செக் பண்ணிட்டு விட்டுரும். டூ வைல் வந்து எக்ஸிட் செக்குங்கிறனால கண்டிஷன் எடுத்தோன்னே ஃபால்ஸாக இருந்தாலும் உள்ள இருக்க கோடு கண்டிப்பாக ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடும். ஸோ வைலுக்கும் டூ வைலுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ ஐயோட வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்தா 10, 9, 8, 7 அது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஆனால் 0 வரைக்கும் வரும். ஸோ 10 இஸ் கிரேட்டர் than 0, 9 இஸ் கிரேட்டர் than 0, 1 இஸ் கிரேட்டர் than 0ன்னு வந்துடும். 1 இஸ் கிரேட்டர் than 0ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். 0 ஆயிரும். 0 கிரேட்டர் than 0ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸ் வெளியே வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இஃப் எல்ஸு, ஸ்விட்ச்சு, வைல், டூ வைல், ஃபார் லூப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.